வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இது ஒரு அட்வான்ஸ் ப்ரிடிக்ஷன் நான் ஒன்று கொடுக்குறேன். இது எதுக்காக நான் பிளான் பண்ணேன்னா, 2025ல 2025 அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்ச்சில் சனி வந்து இடம் மாறுவார். ஏப்ரலில் ராகு கேது. மறுபடியும் வந்து மேல குரு. இப்போ 3 ட்ரான்சிஷன் வந்து நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய பிளான் வச்சுருப்பீங்க. வீடு வாங்கலாமா, ஃபாரின் போகலாமா, படிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஜாப் ரிலேட்டடாக என்ன, பிஸ்னஸ் பண்ணலாமா, கார் வாங்கலாமா, வேறு ஏதாவது முக்கியமான பிளான் எதாவது இருக்கும். ஸோ இதை வந்து நான் நெக்ஸ்ட் இயரையும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி, இப்போ இந்த வருஷம் நம்ம ஜூனில் 2024ல் இருக்கோம். இதை கம்பைன் பண்ணி ஒரு அட்வான்ஸாக சில ப்ரிடிக்ஷனை கொடுக்குறேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்படுத்த முடியும்னு பாருங்கள். lifehoroscope.in இது மட்டும் தான் நம்மளுடைய வெப்சைட். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள். கடகம் ராசி. கடகம் ராசியை சேர்ந்த நிறைய பேருடைய மனநிலை, எப்போ தீரும் இந்த நோய், எப்போ தீரும் இந்த கவலை, எப்போ விலகும் இந்த பிரச்சனை, எப்பொழுது நல்ல வேலை கிடைக்கும், எப்போ நல்ல பணம் வரும், எப்போ கல்யாணம் நடக்கும், எப்போ குடும்ப பிரச்சனை சால்வ் ஆகும். அஷ்டம சனி ஆட்டி படைக்கிற நேரம் இது. மனதளவில் நிறைய விஷயங்கள் வந்து தடைப்பட்டு இருக்கு. முயற்சி வந்து ஒரு எருது போல் நீங்கள் பண்ணால் கூட பலன்கள்லாம் வந்து எறும்பு போல் கிடைக்குது. பெரிய அளவில் பலன் இல்லை. பட் இப்போ வந்து 2024ல் 2025 நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த அட்வான்ஸ் ப்ரிடிக்ஷன் வந்து கடகத்துக்கு என்னென்னா, 2025 மார்ச்சில் உங்களுக்கு சனி இடம் மாறுவார். அஷ்டம சனிலேருந்து வெளியில் போகிறார். ஏப்ரலில் உங்களுக்கு வந்து ராகு கேது ட்ரான்சிஷன் நடக்குது. பட் அது உங்களுக்கு 2 and 8ல் வந்துடும். மறுபடியும் வந்து நம்ம மேலே பார்க்கும்போது குரு இடம் மாறிடுவார். அப்போ வந்து என்னென்னா, மெயினாக இருந்த ஒரு அதாவது முக்கியமான எதிர்ப்பு தடைகளை கொடுத்த சனி விலகும் பொழுது கடகத்துக்கு கஷ்டங்கள் அப்படியே விலகுதுன்னு அர்த்தம். ஆனால் அந்த இடத்துல ராகு வருவார். இப்போ ராகு வந்து கடகத்துக்கு 8ஆம் இடத்துல வர்றது ஃபுல் நெகட்டிவ் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இன்னொரு கம்பேரிஷன் இருக்குது. குரு வந்து உங்களுக்கு 11லேருந்து 12 போனால் குருவுடைய பார்வை போய் ராகுவில் விழுந்துடும். ஸோ அந்த ராகுவுடைய ஆக்டிவேஷனை குரு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் விஷயம். அப்போ சப்ஜெக்ட் என்னென்னா, கடகத்துக்கு செகண்ட் ஹவுஸில் கேது நுழையுது. அப்போ நம்ம வந்து டோட்டலாக ஒரு அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். 2024ல் நிறைய பேருக்கு ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஆனால் இது ஆக்சுவலாக ரைட் டைம் இல்லை. சரி, அப்போ 2025லையாவது இட்ஸ் அ குட் டைம் அப்படின்னு கேட்டால் நாட் 100% ஷுவர். நீங்கள் இன்னும் கூட நிறைய ட்ரையல் அண்ட் அப்சர்வ் பண்ணி தான் பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட்டாக ஏதோ ஒரு பணத்தை போட்டோம், ஏதோ ஒரு தொழிலை போட்டோம், ஏதோ ஒன்று ட்ரை பண்ணணும் சும்மா இறங்குனீங்கன்னா ரிசல்ட் என்ன வரும்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ரொம்ப திங்க் பண்ணி தான் செய்யணும். ஏன்னா அடுத்த ட்ரான்சிஷனை நான் அப்சர்வ் பண்ணிட்டேன். அதை பார்க்கும்பொழுது சனி மட்டும் உங்களை வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, அது கஷ்டமான சூழ்நிலையை வந்து விடுவிச்சு வெளியில் போகிறார். பட் ராகுக்கு இது உள்ளே வரும்பொழுது எதிர்மறையான அல்லது எதிர்பார்க்காத திருப்பங்கள்லாம் கூட லைஃப்பில் சடனாக வரும். பொருளாதாரத்துக்கு முக்கியமாக குரு வந்து உங்களுக்கு 12th ஹவுஸை கனெக்ட் பண்ணும். இதெல்லாம் நம்ம பார்க்கணும், யோசிக்கணும். அப்போ ஜஸ்ட் லைக் தட்டாக நீங்கள் அப்படியே இறங்கிட முடியாது. யூ ஹேவ் டு திங்க், யூ ஹேவ் டு டபுள் செக். ஸோ இப்போ 2024 and 2025 அட்வான்ஸாக அந்த ப்ரிடிக்ஷன் என்னென்னா, உங்களுக்கு நிறைய பிளான் வந்து ஃபாரின் போகணும், பிஸ்னஸ் பண்ணணும், ஜாபை சேஞ்ச் பண்ணணும், ஒரு நல்ல வேலை கிடச்சிடணும், உடனே இது நடந்துடணும், அது நடந்துடணும், கல்யாணம் நடந்துடணும், இந்த மாதிரி நடந்தணும்னு போராடுறத முதல்ல விட்டுடுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக ட்ரை பண்ணுங்கள். நடக்கும், ஒன்று நடக்கும், ஒன்றா நடக்கும். ஸ்லோவாக நிறைய தடைகளை கடந்து ரொம்ப பொறுமையாக தான் நடக்கும். ஸோ முதல்ல அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. 2025 வந்தவொடனே வேகமாக எல்லாமே மாறிடுன்ற மாதிரி ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எல்லாமே மினிமமாக இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டெடியாக நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் என்னுடைய ப்ரிடிக்ஷன். நடக்காதுன்றது பலன் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ஹாரோஸ்கோப்லேயும் நேரம் என்ன தான் சுற்றி வந்தாலுமே அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்னு ஒன்று வேலை செய்யும். அதில் உள்ள தசா புக்திகள்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அதை பற்றி கவலை இல்லை. அதுவும் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ கடகமுக்கு நமக்கு மெயினாக இந்த ப்ரிடிக்ஷன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த திருமண விஷயத்தில், வேலை விஷயத்தில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. பட் யாருக்கு வந்து உண்மையிலேயே சகிப்புத்தன்மையும் பொறுமையும் இருக்கோ அவங்க இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வெளியில் வருவீங்க. பொறுமை இழந்தவர்கள் மட்டுமே இந்த அனுபவத்தை ஒரு கசப்பான அனுபவமாக நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் உங்களுக்கு தேவை வந்து பேஷன்ஸ். சொல்கிறது ஈஸி, அதை கடைப்பிடிக்கிறது கஷ்டம்தான். அது எனக்கும் தெரியுது. பட் அது நம்ம எல்லாரும் அந்த டைமை கடந்தானே வராங்க. ஒரு டைமில் விருச்சிகத்துக்கு சப்போர்ட் பண்ணோம், அப்புறம் தனுஷை சப்போர்ட் பண்ணி பேசணும், அப்புறம் மகரம், இப்போ அடுத்து கும்பம், அந்த மாதிரி லைனாக வந்துட்டுருக்கோம்.
இப்போ கடகத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். என்ன காரணம்னா, அவங்களுடைய டஃப் டைமை தான் நம்ம வந்து ஒரு ஆறுதலான வார்த்தைகள் மூலயமா, ஒரு நல்ல விஷயங்களை எப்படி செய்யலாம், எப்படி ஹோல்ட் பண்ணலான்றது மூலயமா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு நம்ம நம்புகிறோம். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து 2025 அண்ட் 4 வந்து கம்பைன் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு நல்ல விஷயம் 2025 அந்த சனி விலகும் நேரம். அதாவது ஒரு பெரிய பெரிய தடைகளை வந்து கொடுத்த சனி விலகி போகிறது நல்லது, மிக நல்லது. காத்திருங்க, நிறைய விஷயங்களுக்காக காத்திருங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து எப்படின்னா, நெக்ஸ்ட் இயரை வந்து கொஞ்சம் அப்படியே அட்வான்ஸாக ஃபோர்காஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து சில விஷயத்தை அப்டேட் பண்ணிட்டேன். இது சப்ஜெக்ட் டு உங்களுடைய ராசி, நட்சத்திரம், எல்லாத்த விட மெயினாக உங்களுடைய நேட்டல் சார்ட், அதாவது உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய ஜனன ஜாதகம். இந்த ஜனன ஜாதகமில் நீங்கள் எது விஷயமாக என்ன ட்ரை பண்ணுறீங்களோ, நீங்கள் நான் ஒரு சின்ன கால்குலேஷன் கொடுத்துட்றேன். சனி வந்து எல்லாருடைய தொழில், எல்லாருடைய கர்மா சனி தான் டிசைட் பண்ணணும். குரு வந்து ஒருத்தருடைய வளர்ச்சியை அதுதான் நிர்ணயிக்கும். ஒருத்தருடைய வளர்ச்சி, ஒருத்தர் வந்து அந்த தலைமுறையோடு இருக்க போகிறாரா இல்லை அடுத்த தலைமுறையை கண்டினியூ பண்ண போகிறாரான்றதை குரு நிர்ணயிக்கும். சுக்ரன் ஒருத்தருடைய பொருளாதாரம், அதிர்ஷ்டத்தை சுக்ரன். அப்போ அது எப்படி இருக்குது? புதன் வந்து ஒருத்தருடைய அறிவு, திறமை, கல்வி, ஞானம், எழுத்து புதன். சூரியன் வந்து ஒருத்தருடைய ஆளுமை, அரசியல், ஆளுமை, முன்னேற்றம், முதன்மை, மேன்மை, அந்த மாதிரி எல்லாமே ஒரு ஒரு ஹை லெவலில். சந்திரன் வந்து பிரயாணங்கள், மன அமைதி, சந்தோஷம், மன மகிழ்ச்சி, ஆனந்தம், நிம்மதி, இதெல்லாம் சந்திரன் தான் கொடுக்கும். ராகு அதிர்ஷ்டம், யோகக்காரகன், யோகங்களை வாரி கொடுக்கறது ராகு. கேது ஞானம், ஞானக்காரகன். அப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு கிரகத்தையும் தனித்தனியாக, செவ்வாய் விட்டுட்டேன். செவ்வாய் வந்து ஒருத்தருக்கு வந்து நல்ல இரத்த சம்மந்தப்பட்ட உறவுகளுடைய அன்பு, பூமி யோகம், தைரியம், உடல் பராக்கிரமம், உடல் வலிமை, வீரியம், இதெல்லாம் வந்து செவ்வாய் தான் கொடுக்கும். அப்போ வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. நீங்கள் வந்து என்ன அப்சர்வ் பண்ணணுன்னா, உங்களுடைய நேட்டல் சார்ட், உங்களோட ஜனன ஜாதகமில் எதெல்லாம் ப்ளஸில் இருக்குது அதை பற்றி நீங்கள் என்றைக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ளஸில் உள்ள ஈச் அண்ட் எவ்ரி பிளானட் வந்து உங்களுக்கு வந்து அதோடைய ஆக்டிவேஷன் பாசிட்டிவாக பண்ணும். எதெல்லாம் நியூட்ரலாக இருக்குது, எதெல்லாம் மைனஸில் இருக்குது, மைனஸை தான் நீங்கள் அப்சர்வ் பண்ணி அது ரிலேட்டடான விஷயங்களை பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டுனா முதல்ல உங்களோட ஜனன ஜாதகத்தை நீங்கள் ரீட் பண்ணணும். அது ஒரு சின்ன விஷயந்தான். உங்கள் ராசி, நட்சத்திரம், லக்னம், என்னென்ன பிளானட் என்னென்ன பொசிஷனில் இருக்குது, எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கு, இதை நீங்கள் ரீட் பண்ணலாம். அதுக்கு தான் ஒரு முறையும் நான் வந்து lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் உங்களுடைய பர்த் சார்ட்டை நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும், அப்ளை பண்ண முடியும். அதை நீங்கள் எப்போவுமே வச்சுக்கிறது உங்களுடைய ஒரு ஐடி மாதிரி. அது உங்களுடைய ஜாதகம் என்பது உங்களுடைய ஜனன ஐடி மாதிரி. அது வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம், என்ன தசா புத்தி நடக்குது. சரி, ரெண்டாவது விஷயம், இப்போ நான் சொன்ன ப்ரிடிக்ஷன் வந்து தசா புத்தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நல்ல தசா காலங்களில் இருக்கீங்களா? என்னதான் ராசிக்கு நல்ல நேரம் இருந்தாலும் அந்த தசை கை கொடுக்கலன்னா அந்த நல்ல நேரத்தை முழுமையாக அனுபவிக்க விடாமல் தடுக்கும். என்னதான் ஒரு ராசிக்கு கெட்ட நேரம் இருந்தாலும், கெட்ட நேரம் சென்ஸ், ஒரு வேளை 7 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, கண்டக சனி நடக்குது, என்ன கெட்ட நேரம் இருந்தாலுமே தசாபுத்தி வலுவாக இருந்ததுன்னா அது காப்பாற்றும். அடுத்தது குடும்பம்னு ஒன்று இருக்குது. குடும்பம் அப்படின்னா கணவன், மனைவி, குழந்தைகள், அப்பா, அம்மா எல்லாருக்குமே மோசமான டைம் இருந்தால் தான் அந்த குடும்பமே ஒரு பாதிப்பில் இருக்கும். சப்போஸ் ஒருத்தருக்கோ இல்லை 2 பேருக்கு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, இன்னொரு டைம் அவ்வளோ சரியாக இல்லை, அப்போ மற்ற மெம்பர்ஸ் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாற்றிடுவாங்க. ஒருவேளை ஃபேமிலியில் வந்து நிறைய பேருக்கு ஒரு பாதகமான நேரத்துலையும் ஏதோ 1-2 பேருக்கு தான் நல்ல நேரமாக இருக்குன்னா அந்த 2 பேர் தான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஃபேமிலின்றது ஒரு ஃபேமிலி ட்ரீ, ஒருத்தரோட ஒருத்தர் வந்து கைகோத்து இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணி உங்களுடைய நேரத்தை நீங்கள் கணித்து ஒவ்வொரு முடிவும் எடுங்க. முக்கிய முடிவுகளுக்கு மட்டுமே நீங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஃபுல் ரெஃபரன்ஸ் எடுக்கலாம். அதர்வைஸ் தேவை கிடையாது. நீங்கள் டெய்லி லைஃப்பை ஹாப்பியாக நல்லபடியாக சூப்பராக பிளான் பண்ணி கொண்டு போகலாம். அதுக்கு அடுத்தது இந்த வீடியோ ஏன் நான் கொடுத்தேன் அப்படின்னா, என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து 2025 சில பிளான் வச்சுருப்பேன். அப்போ நான் அதை வந்து எப்போ செய்யலாம், என்ன செய்யலான்ட்டு எனக்கு வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா நான் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பேன், அது என்ன நடக்குது, எப்படி ட்ரான்ஸ்லேஷன் நடக்க போகுது. ஸோ அதை நான் யோசித்து பார்க்கும்போது சிலதை வந்து நான் ஃபாஸ்டன் பண்ணணுமா, இல்லை சிலதை வந்து கொஞ்சம் பொறுமையாக கையாளணுமா, டைம் எடுத்துக்கலாமா, அப்படி யோசிக்கும் போது நான் உங்களுக்குலாம் வந்து ஏதாவது ஒரு தகவல் கொடுக்கணும்னு தோணும்போது தான் சரி 2025 இந்த ட்ரான்ஸ்லேஷன் நடக்க போகுது, எந்தெந்த ராசிக்கெலாம் வந்து ப்ளஸில் இருக்கோ அதை கொஞ்சம் அவங்களுக்கு வந்து வேகம் எடுக்க சொல்லுவோம், எந்தெந்த ராசியெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி மைனஸில் இருக்கும், கொஞ்சம் காத்திருந்தாங்கன்னா அடுத்து உடனே நல்லது நடக்க போகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது பர்டிகுலராக சில விஷயங்களையும் நான் மென்ஷன் பண்ணுறேன்.
அதுதான் இதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் உள்ள இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.